மாந்திரிக கட்டு, போராட்டம், பிசாசு, சாபத்திலேருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர் தான் விடுதலை கொடுப்பார். அந்த நாளில் உங்களுக்கு விரோதமாக யார் என்ன செஞ்சாலும் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கட்டப்பட்ட பிள்ளைகளையும் கொண்டு வாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த நாளில் விடுதலை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த நாள் முடிஞ்சவனு, ஏன்னா நாங்கள் பார்க்குறோம், இந்த அமாவாசை நாளானால் உடம்பு முடியாமல் போயிடும், போராட்டம் அதிகமாகிடும். அந்த நாட்களில் சத்துருவின் வல்லமை பெருகி உங்களை மேற்கொள்ள பார்க்கும். அந்த நாளில் ஜெபத்துக்கு வந்தோன்னா ஆண்டவர் உங்களை ஃப்ரீ ஆக்கிடுவார், விடுதலை கொடுத்துடுவார். அதனால் செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் கூட்டம் நடக்காது, காலையில் மட்டும்தான் ஜெபம் இருக்குது. தயவுசெய்து காலையில் இருந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் இன்றைக்கி மாலை 4 மணிலேருந்து சபையில் நடக்கிற எல்லா ஊழியும், ஹாஸ்பிட்டல் ஊழியும், ட்ராக்ஸ் ஊழியும், சிறுவர் ஊழியும், எல்லா ஊழியங்களும் வழக்கம் போல் நடக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? கலந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் 1ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் வாக்குத்தத்த ஆராதனை. 1ஆம் தேதி காலை 6லேருந்து 7 மணி வரைக்கும் வாக்குத்தத்த ஆராதனை சபையில் நடக்கும். வந்து கலந்து கொள்ளுங்க. தயவுசெய்து எல்லா ஜெபத்துக்கும் கலந்து கொண்டால் தான் கர்த்தர் ஒவ்வொரு ஜெபத்துலேயும் ஒரு கிருபையை தருவார். அந்த கிருபையினால் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து ஜெபத்துக்கு கலந்து கொள்ளாமல் ஒரு ஜெபத்துக்கு மாதம் வரேன்னா எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதுக்கு தான் விடுதலைக்காக ஒரு நாள் இருக்குது, உபவாசித்து நமக்காகவும் தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு நாள் இருக்குது. நேற்று 4 மணி நேரம் ப்ரேயர் நடந்தது, நேரம் போனதே தெரில. ப்ரேயருக்கு வந்தவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அப்படி பேசிகிட்டே அப்படியே நடத்திட்டு போகிறார். ஆமென். கர்த்தர் ஒருவர் தான் நடத்துகிறார். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 76வது சங்கீதம், 76வது சங்கீதம், பக்கம் 717வது பக்கம். தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. 76வது சங்கீத புஸ்தகம், பக்கம் 717. உண்மையிலே ஆண்டவர் இந்த வசனத்து மூலமாக உங்ககிட்ட பேச போகிறார். ரெடியா? சரி, எடுத்துக்கொண்டு வாசிக்க போகிறோம். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். தைரியம் நெஞ்சம் உள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமல் போயிற்று. நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூளும் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணி நீர், பூமி பயந்து அமர்ந்தது. பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகி கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பூமியின் ராஜாக்கள் அவர் பயங்கரமானவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சீயோனில் இருந்து அங்கிருந்து வில்லையின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். எங்கிருந்து? நீங்கள் ஒரு வேளை தூரமாக போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க, தூரமாக போய் ஆபத்தில் இருக்கீங்க, அந்த இடத்துல நீ இருக்கும்போது கர்த்தரை நோக்கி போட்டீங்கன்னா, பரலோக தேவனை நோக்கி சத்தமிட்டீங்கன்னா, அங்கிருந்து கர்த்தர் உனக்கு விரோதமாக வர எல்லா வல்லமையும் முறிச்சு போடுவார். அங்கேருந்து உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுற ஆயுதங்களை கர்த்தர் அப்படியே ஒன்றில்லாமல் ஆக்குவார். நீ பயப்படாத. உங்களை அழைச்சவர் உண்மை உள்ளவர் பிள்ளைய, ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ நம்ம தொடர்ந்து அந்த வாக்கு தத்தத்தை பார்க்குறோம். இது தொடர்ந்து இந்த வருஷத்துடைய இந்த மாதம் முழுசாக அந்த காரியத்தை தான் பார்த்துட்டு வரோம். நம்ம ஆயிரங்களுக்கு இருங்கய்யா, நம்ம ஆயிரங்களுக்கு பெருகவும் ஆயிரங்களுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவும் நாம் எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படிங்கெல்லாம் வாழணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் அதை குறித்து பேசிகிட்டே வரார். நீங்கள் இங்கே கேட்குறது மாத்திரம் இல்லை, நம்ம இந்த வருஷத்துலேருந்து யூடியூப்பில் போட ஆரம்பிச்சிருக்கோம். அந்த செய்தியை நீங்கள் வீட்டில் உங்கள் ஜெபத்தில் உட்காந்து கேட்குறது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். இல்லை நீங்கள் வேலையில் இருக்கும் போது கூட ஹெட்ஃபோன் கேட்டு ஃப்ரீயாக இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த செய்தியை கேளுங்க. ஆமென். தேவன் கொடுக்குற வார்த்தை தேவ ஆவியினால் அருளப்பட்டது. அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களை அதை என்ன பண்ணும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும்.
சரி, இப்போ ஏசாயா 60:22 சொன்னபடியே சின்னவன் சிறியவன் கர்த்தராகிய நான் ஆண்டு சொல்றாரு, இந்த வருஷத்துல நம்ம ஆயிரங்களுக்கும் நம்முடைய குடும்ப லட்சங்களுக்கும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம சாதாரணமாக இப்படியே வாழ்ந்துட்டு போகிறது தேவனுடைய திட்டமா அப்படின்னு பார்த்தீங்களா, ஆண்டவர் விருப்பம் இல்லை, ஆண்டவருடைய சித்தமோ அது இல்லை. அல்லேலூயா, ஆமேன். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு கடந்த நாட்கள் நீ ஆயிரங்களுக்கும் மேன்மைப்படுவதற்கும் ஆண்டவர் போன வாரம் கர்த்தர் பேசின அழகான ஒரு வார்த்தை, நமக்குள்ள என்ன இருக்கணும்னா நிதானமும் பொறுமையும் இருந்தால் கர்த்தர் நீங்கள் எப்படி இருக்கலன்னா ஆயிரங்களுக்கு கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்க போன வாரத்தில் பார்த்தோம். அந்த செய்தி வேணால் நீங்கள் யூடியூப்பில் கேட்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த வாரம் பார்க்க போகிறோம், கர்த்தர் நம்ம ஆயிரங்களுக்கு ஆசீர்வதிக்கணும்னா ரோமர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 12ஆம் அதிகாரம் 1-3. நான் சீக்கிரமாக பண்ணி எடுங்க, வாசிங்க. பக்கம் 221 பக்கம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-3. இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக ஜீவபலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பரிபூர்ணமும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று அறிந்து உங்கள் மனம் புதிதாகதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே தன்னை குறித்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய், ஏனெனில் அநேக அவயங்களாக இருந்தோம், எல்லா அவயத்துக்கும் ஒரு தொழில் இராதது போல. ஆமாம், அவயங்களா? சரி, ஓகே. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்போ நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் முதலாவது 2 காரியத்தை பேச விரும்புகிறார். கவனமாக கேளுங்க தயவுசெய்து. நீங்கள் ஆயிரங்களுக்கும் குடும்பம் கட்டப்பட்டு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் என்ன வேணும்னா தெளிவு வரணும். உங்கள் மனம் எப்படி இருக்கணுமா? புதிதாகிறதுனாலே. அப்படின்னா ஒரு மனுஷன் மேன்மை அடைவதற்கு அவனுடைய மனதை அவன் என்ன பண்ணணும்? அப்படியே கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்பட்டு கொண்டே இருக்கணும். இந்த மனசில் தான் என்ன இருக்குது தெரியுமா? எல்லா உணர்ச்சி, ஆசை, கற்பனை, திட்டம் போடுறது, அந்த இலக்கை நோக்கிறது எல்லாம் எங்கே இருக்குன்னா மனசுக்குள்ளே தான் இருக்குது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க ஆண்டவருடைய பிள்ளை. பாருங்க, திட்டம் வேற, திட்டம் போகிறது வேற, ஆனால் சித்தம் செய்கிறது வேற. நான் சொல்றது புரியுதா? திட்டம் ஒரு முயற்சியை நம்ம பிளான் பண்ணி ஒரு பில்டிங் கட்டுறோன்னா அந்த பில்டிங்க்கு எவ்வளோ செலவாகும், அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு என்னெல்லாம் பொருள் ஆகும், அதுக்கு ஏற்றது என்ன எல்லாம் சொல்லி ஆண்டவர் திட்டம் போட்டு செய்கிறது வேற. ஆனால் சித்தம், தேவ சித்தத்தை செய்கிறது வேற. புரிஞ்சுக்கிங்க. ஒரு மனுஷன் இந்த 2 காரியத்திலையும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தானா, செய்ய ஆரம்பித்தானா, நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா, ஆமென். இங்கே நல்லா கேளுங்க, தேவனுடைய சித்தத்தை முதல்ல என்ன பண்ணணும்? இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம். அப்போ சித்தத்துக்கும் மனசுக்கும் என்ன இருக்குன்னா ஒன்றா தொடர்புடையது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கிங்க தயவுசெய்து. இது ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறும். இந்த வசனத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மேன்மேல் ஆண்டவர் கொண்டு வருவார். இப்போது சித்தத்துக்கும் மனசுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னா அந்த சித்தத்தை நம்ம செய்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? மனசு நிறைய ஆசைப்படும். இந்த வாலிப பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா கண்டதை ஆசைப்படும். ஒரு பையனை பார்த்த உடனே
உடனே ஒரு ஆசை வந்துடும். இதுதான் அப்படின்னு நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களே யோசிக்கிறாங்க. ஆனால் அது தேவ சித்தமாக பார்த்தீங்களா, அதில் தேவ சித்தமே இருக்காது. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ மனசுக்கும் சித்தத்துக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா தொடர்பு இருக்குது. ஒருவன் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்யும் பொழுது இது ஆண்டவருக்கு பிரியம், இதுதான் ஆண்டவருடைய சித்தம், இதுதான் ஆண்டவருடைய திட்டம், இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? ஆயிரங்களுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் தெளிவு வரணும், தெளிவு வரணும் நமக்குள்ள. சில பேர் பார்த்தோன்னா ஏண்டா பிறந்தோம், ஏண்டா வாழ்கிறோம், எதுக்கு தான் இந்த பூமியில் என்னை ஆண்டவர் வச்சார். நிறைய பேர் புலம்பியிருப்பீங்க, நிறைய பேர் புலம்பி கொண்டு தான் இருக்கிறீங்க. அது ஏன் அப்படின்னா உங்களால் தேவ சித்தத்தை புரிஞ்சிக்க முடியல, உங்களால் தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் புரிஞ்சிக்க முடியல. உங்களால் புரிஞ்சிக்க முடியாதனால இந்த கேள்வி வருது, இந்த மாதிரி யோசனைகள் வருது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே எது தேவனுடைய திட்டம், எது தேவனுடைய சித்தம், இதை ஒரு மனுஷன் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டானா, அதை அறிஞ்சிக்கிட்டானா, நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற வியாதி கூட என்ன ஆகும், ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் உங்களை தொடவே முடியாது. ஏன் தெரியுமா? இந்த பூமியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, காக்காவை கூட ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் படைக்கலை. சமுத்திரத்தில் வாழ்கிற ஒரு ஜீவராசி கூட கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் படைக்கலை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆகாயத்து பறவை கூட ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் படைக்கலை. அப்போ எல்லாத்தையும் ஒரு நோக்கமும் ஒரு சித்தமும் வச்சிருக்கிறார், ஒரு திட்டத்தை போட்டு தான் படைச்சிருக்கிறார். கடவுள் படைக்கும் போதோ, ஆண்டவர் படைக்கும் போதோ இது இதுக்காக படைக்கப்பட்டது. இப்போது கழுகு அப்படின்னு பண்ணால், பெணந்தில்ற கழுகு எதுக்கு ஆண்டவர் படைச்சார்னா, காட்டில் இருக்கிற மிருகம் ஒன்று செத்துருச்சுன்னா அந்த மிருகத்துடைய எஃபெக்ட் மற்ற மிருகங்கள் பாதிக்காமல் அது செத்து அழுகி அதனுடைய பாக்டீரியாக்கள் மற்ற மிருகத்தை தொடாமல் இருக்கிறதுக்கு அந்த கழுகை கத்தர் படைச்சு அந்த பிணத்தை தின்ட்டு அது என்ன பண்ணிடும், செத்து போன மிருகத்தை கிளியர் பண்ணிடும். கடலில் இருக்கிற ஒரு பாசிகளை கத்தர் படைச்சிருக்காருன்னா, கடலில் இருக்கிற அந்த ஜீவராசிகள்லாம் என்ன பண்ணும், அந்த பாக்டீரியா அது கெட்டதெல்லாம் அந்த பாசிகள் மூலமாக என்ன ஆகும், கடலை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு. சரி, வீட்டில் உதாரணமாக ஒரு மீன் தொட்டி வளர்க்குறீங்கன்னா, அந்த மீன் தொட்டி கூட ஒரு மீன் இருக்குது. என்ன மீன்னா, டேங்க் கிளீனர்னு ஒரு மீன் இருக்குது. அதை கூட எதுக்குன்னா, அது டேங்க் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மற்ற மீன் போடுற அந்த அசுத்தத்தையெல்லாம் என்ன பண்ணோம், அதை கூட ஒரு சித்தத்தோடு தான் கர்த்தர் படைச்சிருக்கிறார். இப்போ ஆண்டவருடைய பிள்ளையே நம் ஆயிரங்களுக்கும் நம் மேன்மைகளுக்கும் கொண்டு போக கர்த்தர் விரும்புகிறான்னா, ஃபஸ்ட்டு இந்த ரோமருக்கு சொல்லும் போதோ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஆண்டவருடைய பிள்ளையே அவருடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் முதல்ல நீ தெரிஞ்சுக்கும். என்ன தெரிஞ்சுக்கணும்? அவருடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிறோன்னு ஆசைப்படுறீங்களோ ஆண்டவர் அப்போ தான் உங்ககிட்ட வெளிப்படுத்துவார். உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு எதுவுமே தெரிய தேவையில்லை, நான் வாழ்ந்தேன், நான் சாப்பிட்டேன், நான் இருக்கேன், நான் போகிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்க முடியாதுன்னா ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, முடியவே முடியாது. ஆமென். அப்போது கர்த்தர் இன்னைக்கு பேச விரும்புகிற ஒரு காரியம், சித்தத்துக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்கு, திட்டம் போகிறதும் கர்த்தர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சரி, ஒரு மனுஷனை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சார். அந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னு சொல்லி ஒரு உதாரணமாக உங்கள்கிட்ட பார்க்குறேன். லூக்கா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ புரியும் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துலேருந்து கொஞ்சம் வாசிக்கலாம். நல்லா தெளிவாக சத்தமாக எல்லாரும் கேட்கும்படியாக பொறுமையாக வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இல்லை, நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேட்கலாம். சரியா? இப்போ வாசிக்கிறேன். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்கு பிரவேசித்து தூபம் காட்டுறதுக்கு அவன் ஒரு சீட்டை பெற்றான். எல்லாரும் வெளியே இருக்கிறாங்க, இவன் மட்டும் உள்ள போறான். தூப பீடத்தின் வலது நின்று சகரியா அவனை பார்த்து கலங்கி பயந்துட்டான். ஐயோ, தூதனே வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லி பயம் போது, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. அவனுக்கு என்ன பண்ணு, நீ யோவான் என்று என்ன பண்ணணும், பேரை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது
அவன் பிறப்பை பார்த்து அநேகர் என்ன பண்ணுவாங்களாம்? சந்தோஷப்படுவாங்க. அவன் எலியாவின் ஆவியும் அவனுக்கு முன்னாடி எப்படி இருப்பானா? நடப்பான் அப்படின்னு சொன்னா. சரி, இப்போ அவன் சொல்றான் இவ்வளவு காரியம் சொன்ன முடியும். 19 தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியில் நிற்கிற காபிரியல் என்பவன் உன்னுடன் பேசவும் இதோ இது நடக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண மாட்ட? பேசவே மாட்டேன். ஏன் இப்படி அவன் சொன்னான்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு அவிவிசுவாசமோ, அவனுக்குள்ள ஒரு சந்தேகம். அவன் என்ன நினைக்கிறான்னா, எப்படி நடக்கும்? நானும் வயசாயிடுச்சு. அவன் சொல்கிறது கேளுங்க, எனக்கும் வயசாயிடுச்சு, என் பொண்டாட்டிக்கும் என்ன ஆயிடுச்சு? வயசாயினால போயிடுச்சு. இது எப்படி நடக்கும்? ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 9 அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு தூதனை முன்னாடி அனுப்புவார், அவருக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவார்னு போட்டிருக்கு. அப்போது இதெல்லாம் ஒரு திட்டம். எப்போ? ஏசாயா ஆண்டவர் 2000 வருஷம் ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு திட்டம் நடந்துச்சு. தூதன் வந்து பேசிட்டார், அந்த ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக ஜனங்களுக்கு சொல்லிட்டார். இப்போ இவர் பிறக்கிறது தேவனுடைய திட்டம். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி இவர் பிறக்கணும். இப்போ இந்த திட்டத்துக்கு நல்லா கேளுங்க, இந்த சித்தத்துக்கு அவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய குறைய அவன் என்ன பண்ணுறான்? குறைய நல்லா கேளுங்க, ரொம்ப முக்கியம். நமக்கு குறை இல்லாதவங்க ஒன்றும் இல்லை. 1000 பேருக்கு 1000 குறை இருக்குது. குறை இருக்கா இல்லையா? அந்த குறைய வந்து நீ காரணம் காட்டி தேவ திட்டத்துக்கு நீ விலகி போகக்கூடாது. ஏன் சொல்ல வரேன்னா, இவன் குறை சொல்கிறான், என் பொண்டாட்டி வயசாயிடுச்சு, எனக்கும் வயசாயிடுச்சு, இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் நடக்காது. தூதனே வந்து சொன்னால் கூட இவங்களுக்குள்ள என்ன இல்லை? இவருக்குள்ள நம்பிக்கை இல்லை, நடக்காதுன்னு தான் மைண்டில் இருக்கு தவிர ஆண்டவர் நடத்தி காட்டுவார்னு ஒன்றும் இல்லை. ஆனால் உன்னை தான் கர்த்தர் திட்டத்துக்கு அழைச்சிட்டார்னா நீ எங்கே ஓடினாலும் விட மாட்டார். நீ எங்கே ஓடினாலும் கர்த்தர் உன்னை விட மாட்டார். அல்லேலூயா. உங்களை தான் ஆண்டவர் தெரிஞ்சிட்டார்னா அவர் திட்டத்தை நிறைவேற்ற வரைக்கும் உனக்கு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இப்போ நீ இனிமேட்டில் என்ன பண்ண மாட்டேன்? பேசவே மாட்டேன். இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண மாட்டேன்? பேச மாட்டேன்னு சொல்லி தூதன் ஒரு கட்டளையை கொடுத்துட்டு அவன் தூபபீடத்துலேருந்து வெளியே போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, பேச்சு வராமல் போயிடுச்சு. பேச்சு வரல. எல்லாரும் பயந்துட்டாங்க. கூடி இருந்த சபை ஜனெல்லாம் பயந்துடுச்சு. என்ன இவன் பேசாமல் போயிட்டான்? என்னமோ நடந்திருக்கு. அவன் தம் வீட்டுக்கு போயிட்டு அதை குறித்து கொஞ்சம் யோசிச்சுன்னே உட்காந்துருக்கான். பேச்சும் வரல. எல்லாரும் கேட்டாலும் ஒன்று. அதுக்கப்புறம் ஆண்டவர் சித்தத்தின்படி குழந்தை பிறந்து குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிக்கும் போது அந்த தூதன் சொன்னது யோவான் என்ற பேரிடுன்னு சொல்லும் பொழுது அவன் ஸ்லேட்டில் பலகையில் எழுதி காட்டுறான். யோவான் எழுதும் போதோ அவன் வாய் திறக்கப்பட்டது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் நீ 1000ங்களுக்கும் மேன்மை அடைவதற்கும் நம்மளே தேவ திட்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? முற்றுக்கட்டையாக இருக்கக்கூடாது. தேவ சித்தத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? தடையாக இருக்கக்கூடாது. நம்ம தடையாக இருந்தோன்னா அந்த தடைக்கு வேணால் காலங்கள் தாமதமாகலாம், காலங்கள்லாம் என்ன நாட்கள் தள்ளி போகலாம். ஆனால் தருவேன், உன்னை கொண்டு செய்வேன், உன்னை கொண்டு நடத்துவேன் அப்படின்னு சொன்னவர் நிச்சயமாய் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருப்பார். இந்த சத்தத்தை கேட்குற இப்பொழுது அவர் சித்தத்துக்கு, அவர் திட்டத்துக்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் உன்கிட்ட எதிர்பார்க்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உங்கள் திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை அழைச்ச நோக்கம் சொல்லுங்க, என்னை அழைச்ச நோக்கம், என்னை தெரிந்து கொண்ட நோக்கம், என்னை பாவத்திலேருந்து தூக்கி எடுத்த நோக்கம், அந்த நோக்கத்தை நிறைவேற உம் சித்தத்துக்கு என்று என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைய தேவன் உன்னை குறித்து ஒரு திட்டத்தை வச்சுட்டார். ஆனால் அந்த திட்டத்துக்கு நம்ம மனசு என்ன பண்ணல, இடம் கொடுக்க மாட்டேது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குடிகாரங்களாம் பார்த்துருக்கீங்களா?
குடிக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா? இந்த குடி பாட்டிலே எழுதி போடுவான். என்ன எழுதி வச்சிருப்பான்? ஆமாம், என்னது? குடி உன் குடும்பத்தையே கெடுக்கும், உன்னையும் கெடுக்கும். எழுதி தான் வச்சிருக்கான். ஆனால் அதை பார்த்தே குடிக்கிறாங்க பாருங்க. அப்போ அவன் மனசு என்ன பண்ணலை, அது விட மாட்டுது. தேவ திட்டம் நீ குடிச்சிட்டு இப்படி கிடக்கணுமா விரும்புகிறாரா? இல்லையே. ஆமாம். அப்போது அந்த மனசுக்கும் திட்டத்துக்கும் நீ என்ன பண்ணணும்னா இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளையை இன்னைக்கு நீங்கள் யோசிக்கிறது இல்லை, உங்களுடைய சித்தம் இல்லை, உங்களுடைய விருப்பம் இல்லை. ஒன்று சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் சித்தம் எதுவோ, உங்கள் விருப்பம் எதுவோ, உங்கள் திட்டம் எதுவோ அதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்போ கர்த்தருடைய பிள்ளையே அவர் சித்தத்துக்கும் அவர் திட்டத்துக்கும் உன்னை தர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சரி, இப்போது ஆண்டவர் மனுஷனை படைச்சதே ஒரு திட்டத்துக்காக தான் படைச்சார். அந்த திட்டத்திலேருந்து ஒரு அப்படி எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26, 28. தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை படைப்போமாக, அவன் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல ஊறும் சகல பிராணிகளையும் அவனுக்கு என்ன கர்த்தர் கொடுக்குறாருன்னா நீ தான்ப்பா ஆளுகை செய்யணும்னு சொல்றாரு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேளுங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவன் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இப்போ தேவன் அப்படி சிருஷ்டித்து சொல்றார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நல்லா பாருங்க, இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். படைச்சிட்டாரு, சமுத்திரத்தின் மச்சம், ஆகாயத்தின் பறவை, சகல ஜீவராசிகளையும் நீ என்ன பண்ண ஆண்டு கொள்ளு. நீ பூமியை என்ன பண்ண பழுகி பெருகு, நீ பெருகிய. அதுதான் உனக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதம். மனுஷனை படைச்சி மனுஷனுக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். நீ பூமியை என்ன பண்ணணும், நிரப்பி பழுகி பெருகணும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். இப்போ ஆணும் பெண்ணுமாக படைச்ச கர்த்தர் இவங்க 2 பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரே மாம்சம் என்று அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 21லேருந்து 25 வரைக்கும் பார்க்கலாம். இவங்க யார்? ஒரே மாம்சம். இவ அவங்கள 2 பேரும் ஒன்று. இப்போது ஆண்டவருடைய பிள்ளையை இதை பிசாசு அறிஞ்சு இந்த திட்டத்தை உடைக்கணும். என்ன திட்டத்தை உடைக்கணும்? இவங்க ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, கணவன் மனைவியாக வாழக்கூடாது, புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகளோடு கூட இருக்கக்கூடாது. இப்படின்னு ஒரு திட்டத்தை உடைப்பதற்காக 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரத்தோடு இருந்தது, புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது பார்த்து, ஆனாலும் பாருங்க, இப்போ நடுவில் வந்துட்டான். தேவ திட்டத்தை கெடுக்கிறதுக்குனே பிசாசு வந்துட்டான். கரெக்டாக எங்கே வந்தான்? அவங்க 2 பேர் புருஷன் பொண்டாட்டி நடுவில். ஒன்று புருஷன் கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சிருக்கும் போதோ பிசாசு அவங்கக்கிட்ட என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் குழப்பலாம், என்ன தந்திரம் வேணால் பண்ணலாம். இங்கே கரெக்டாக அவன் தெரிஞ்சு போச்சு. ஆதாம் அவன் போயிட்டான் வேலைக்கு, ஏவாள் தனியாக இருக்கிறான். அவன்கிட்ட போய் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? தந்திரமான ஒரு காரியத்தை பேசுகிறான், தந்திரமான காரியத்தை பேசுகிறான். தேவ சித்தம் என்னது? நீ பழுகி பெருகணும், நீ எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளணும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் கர்த்தருடைய சித்தம். ஆனால் அதை பிரிச்சே ஆகணும், அதை உடைச்சே ஆகணும் சொல்லி குறுக்கில் என்ன பண்ணிட்டான்? தந்திரமாக பூந்துட்டான். இப்போ இந்த குடும்ப வாழ்க்கையில் எதுக்கு உங்களை கணவன் மனைவி
கர்த்தர் கொடுத்துருக்கிறார்? எதற்கு உங்கள் பிள்ளைகளெல்லாம் கொடுத்துருக்கிறார்னா, நீ பழுகி பெருகி ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் கடவுள் என்ன பண்ணார்? தேவன் உன்னை படைச்சி குடும்பமாக இணைச்சி வச்சிருக்கிறார். இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக கண்டிப்பாக பிசாசு என்ன பண்ணுவான்? போராட்டத்தை கொடுத்துட்டு தான் இருப்பான். அவன் போராடி கொண்டு தான் இருப்பான். ஏதாவது ஒரு சின்ன காரியம், ஏதாவது ஒரு விஷயம், இதை பார், இதை பார், இப்படி பண்ணிட்டாங்க பார், அப்படி பண்ணிட்டாங்க பார், எதையாவது சொல்லி 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 உங்கள் உள்ளத்தில் என்ன பண்ணுது? பிள்ளைங்களை பற்றி தப்பா, கணவனை பற்றி தப்பா, மனைவியை பற்றி தப்பா, எல்லாத்தையும் சொல்லி 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 உங்களை என்ன பண்ணுறதுன்னா ஒரு எரிச்சலை உண்டாக்கிடுறான். என்ன உண்டாக்கிடுறான்? எரிச்சல் உண்டாக்கிறான். இப்போது 2 பேர் இணைஞ்சிருந்தாதான் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ண சித்தத்தையும் பார்க்க முடியும். இந்த ட்ராக் ஒரு வழியில் போகுது, இந்த ட்ராக் ஒரு வழியில் போகுது. அது போய் சேர முடியுமா? ஒரு ட்ரெயின் போகுதுன்னா 2 ட்ராக்கை என்ன இருக்கணும்? சரியாக இருக்கணும். ஒரு ட்ராக் இப்படி கோணிச்சின்னு போய் ஒரு ட்ராக் சரியாக இருந்தால் அந்த பயணம் எப்படி இருக்கும்? விபரீதம். அந்த பயணம் எப்படி இருக்கும்? ஆக்சிடெண்ட் ஆகும், உயிர் சேதம் வரும். அப்போது தேவனுடைய சித்தத்துக்கு முக்கியமானது எதுனா, கணவன் மனைவி 2 பேரும் தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு தான் நீங்கள் செய்யணும். அல்லேலூயா. இதில் கணவன் நான் சொல்கிறதா நீ செய்யணும், மனைவி நான் சொல்கிறதா நீ செய்யணும். இப்படி 2 பேர் ஒரு மனசே இல்லாமல் நான் சொல்கிறதா நீ செய்யணும், நான் சொல்கிறதா நீ செய்யணும். 2 பேரும் அப்படியே என்ன சொல்லுவாங்க? எதிரும் புதிரமாக இருந்தால் ஒரு நாளும் நீங்கள் என்ன பண்ண முடியாது? தேவ சித்தத்தை நிறைவேற்றவே முடியாது. ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் என்ன பண்ணணும்? குடும்பம்னா அப்படி தான் இருக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வாழணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இருக்கணும். இல்லை 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 அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே என்ன இல்லை, அந்த குடும்பமாகவே கண்டிப்பாக இருக்குமா? குடும்பமாகவே இருக்காது. அப்போ தேவ சித்தம் நடக்குமா? நிறைவேறாது. இந்த பிசாசோடைய தந்திரம் கரெக்டாக எங்கே போகுது பாருங்கள். யாரை பிடிச்சா, யாரை தொட்டா குடும்பம் சீரழியும், யாரை தொட்டா குடும்பம் சின்னாபனமாக மாறும், யார் மேலே கையை வச்சா அவன் ஒன்றும் இல்லாமல் போய்டும். அந்த குடும்பம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்கக்கிட்ட தான் போராடுவான். கரெக்டாக அந்த மனுஷனை தான் டார்கெட் பண்ணுவான். அந்த ஒரு ஆளை தான் அந்த பிசாசு சந்திப்பான். அந்த ஒரு ஆளும் நீ கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது, கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சு அறியும் போதும் ஒன்று புரிஞ்சு, பிசாசே என் குடும்பத்தில் நடுவில் வரையா, நீ தேவன் நடுவில் வர இடம் கொடுக்க மாட்டேன். நீ அப்படியும் வந்தனா இது தேவ சித்தம் இல்லை. நாங்கள் 2 பேர் சேர்ந்து இருக்கிறது தான் தேவ சித்தம். நாங்கள் 2 பேர் இணைஞ்சு இருக்கிறது தான் தேவனுடைய திட்டம். அதுக்கு தான் எங்களை குடும்பமாக சேர்த்து வச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். இதுக்கு நடுவில் வர வல்லமையை உன்னை சபிக்கிறேன்னு சொல்லி நீ எதிர்த்து நிற்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீ எதிர்த்து நிற்கணும். அந்த மனசில் அந்த கோபத்துக்கோ, மனசில் அந்த எரிச்சலுக்கோ, மனசில் தேவையில்லாத யோசனைக்கோ, தேவையில்லாத எண்ணத்துக்கோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? உன் மனசை என்ன பண்ணணும்? தேவனுடைய திட்டம் இதுதான், அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கணவன் மனைவினா இணைச்சிருக்கிறது. அதை மாட்ட சொல்ல, தேவன் இணைச்சதை மனுஷனும் சத்துருவும் பிரிக்கக்கூடாது. கதை சொல்ல, பிரிக்க முடியாது, பிரிக்கக்கூடாது. உங்களோட வாழ்ந்து என்ன லாபம்? உங்களோட இத்தனை வருஷம் இருந்து என்ன பிரயோஜனம்? நீ சொல்லாத. இது பிசாசோட திட்டம். ஏவால அவன் உள்ள புகுந்து என்ன பண்ணிட்டான்? தேவனை விட்டே பிரிச்சுட்டான். தேவனுடைய திட்டம் என்னது? நீங்க பழுகி பெருகி ஆசீர்வாதமா இருக்கணும் தான் கர்த்தர் திட்டம் போட்டாரு. ஆனா இவங்க ஆசீர்வாதமா இருந்தாங்களா? இவங்க பழுகி பெருகுனாங்களா? ஏதேன் தோட்டத்தை விட்டே கர்த்தர் துரத்திட்டார். எங்கேருந்து துரத்திட்டாரு? ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்திட்டு அவனுக்கு சொல்கிறார், உன் வேர்வை நிலத்தில் விழுந்தாதான் நீ சாப்பாடே சாப்பிட முடியும். நீ உழைச்சி தான் ஸ்திரியை பார்த்து உன் பிள்ளை பெற்றுப்பல்ல, உன் பிள்ளை உனக்கு மறுஜென்மம். நீ குழந்தை பெற்றுக்கும் போதோ ஒரு செத்து மறுஜென்மமா. இப்படிலாம் முன்னாடி இல்லவே இல்லைங்க. இது காரணம் என்னன்னா, அந்த அம்மா அந்த பிசாசுக்கு தன் மனசை கொடுத்ததுனால, பிசாசுக்கு அந்த அவன் சத்தத்துக்கு அது யோசனைக்கு கொடுத்ததுனால அவங்க தேவனுடைய திட்டத்திலேருந்தே வெளியே வந்துட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, நீ கணவனாக இருக்கலாம், நீ மனைவியாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்க தலைவர்களாக இருக்கலாம், குடும்பத்தை நடத்துகிறவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் ஒன்று தான். நீ உன்னுடைய மைண்ட், உங்கள் மனசு எல்லாம் தேவ சித்தம் நிறைவேறணும்.
நாங்கள் தேவ சித்தத்துக்குன்னு அர்ப்பணிக்கப்படணும், நாங்கள் தேவ சித்தத்துக்குன்னு ஒப்பு கொடுக்கப்படணும்னு சொல்லி அவதையே நீ நினைப்பாயானால், அவருடைய திட்டத்தையே நீ யோசிப்பாயானால், கர்த்தர் உன் 1000ங்களுக்கு மேலே ஆசீர்வதிக்க விருப்பமாக இருப்பார். 1000ங்களுக்கு மேலே ஆசீர்வதிக்க கர்த்தர் விருப்பமாக இருப்பார். நீ ஒரு நாள் கீழே போவதில்லை மகளே, ஒரு நாள் நீ விழுந்து போவதில்லை மகளே. கர்த்தர் அவர் சித்தத்துக்கு ஓடும் பொழுது உன்னை தூக்கி எடுத்துகிட்டே போவார். பள்ளம் வரலாம், மேடு வரலாம், மலைகள் வரலாம், எல்லாத்தையும் தாண்டி போவேன். தேவ சித்தத்துக்கு நேராக உன் வாழ்க்கையை நடத்தும் பொழுது, ஆண்டவருடைய திட்டத்துக்கு நேராக உன் வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது, அல்லேலூயா. நான் இப்போ கூட ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் இந்த 1 சாமுவேல்னு நினைக்கிறேன், நீங்கள் தாவீதை பாருங்கள், சவுலை பாருங்கள். கழுதை காணான்னு தேடி போனா ஒரு மனுஷன், எதை காணான்னு தேடி போனா? கழுதையை தேடி போன மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ராஜாவாக மாற்றினார், அபிஷேகம் பண்ணார். புரிஞ்சுதா? இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. கழுதையை தேடி போன மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ராஜாவாக மாற்றி அபிஷேகமும் பண்ணிட்டார். இப்போ இவன் ராஜா யாராயிட்ட? சவுல் என்ன ஆயிட்டான்? நான் இதை கொஞ்சம் யோசித்தேன். நான் உட்காந்து இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. நான் இதை வந்து நீ கவனமாக, உங்களுக்கும் அது வெளிப்பாடு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ அழைச்சவர், அபிஷேகம் பண்ணினவர், தெரிந்து கொண்டவர் யாருன்னா, மனுஷன் அழைக்கலை, மனுஷன் உனக்கு கொடுக்கல, மனுஷன் உனக்கு தெரிஞ்சு கொள்ளலை. இதெல்லாம் கொடுத்தது யாரு? கர்த்தர். யாரு? சவுலை ராஜாவாக்குனது யாரு? இப்போது நான் இதை பற்றி யோசிச்சுன்னே இருக்கேன். இப்போ ஒரு யுத்தம் வருது, பெலிஸ்தர்லேருந்து ஒருத்தன் வரான், ராட்சத பிறவி, பெரிய உயரம், ஆள் பயங்கரமான ஆள், இப்படி இருக்கான், அவனை எதிர்க்க முடியாது. இந்த யுத்தத்தில் போய் நின்று அவன் ஒவ்வொரு நாளும் சொல்கிறானா, என்னன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறான், அவன் இஸ்ரவேல் தேவனையும் திட்டுறான், அந்த ஜனங்களையும் திட்டுறான். ஒரு ஆம்பளை கூட இல்லையாடா என்கிட்ட சண்டை போட? அவன் கேட்குறான். என்ன கேட்குறான்? உங்கள் தேவன் உங்களை விட்டுட்டாரா? ஒரு ஆம்பளை கூட இல்லையா உங்ககிட்ட? அவன் கேட்குறான். இப்போ கேட்டுட்டு இதை யார் கேட்குறா? சவுலும் கேட்குறான். யார் கேட்குறான்? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது, கொஞ்சம் தயவு செய்து நல்லா கேளுங்க, இது ரொம்ப முக்கியமானது. சவுல் ராஜாவே கேட்குறான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் கேட்குறான். என்னன்னு கேட்குறான்னா, அந்த 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 ஆள் வந்து பேசுகிறான், அந்த ராட்சத பிறவி பேசுகிறான், ஆண்டவரையும் தூசிக்கிறான், அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை தூசிக்கிறான், அந்த இதில் இருக்கிற எல்லாரையும் திட்டுறான். இப்போ சவுல் ராஜா பயந்து போய் அரண்மனையில் உட்காந்துருக்கான். இப்போது தாவீது வந்து அண்ணனுக்கு போரில் இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்க அப்பா கொடுத்து அனுப்புறாரு, அம்மா கொடுத்து அனுப்புறாங்க, எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகும்போதோ இவன் அந்த நேரத்தில் வந்து திட்டுறான். என்ன திட்டுறானா? ஆண்டவரையும் திட்டுறான், ஜனங்களையும் திட்டுறான். இது டெய்லியும் நடக்குது, ஒரு ஆம்பளை கூட இல்லையா அப்படின்னு கேட்குறான். இப்போ தாவீதுக்கு ஒரு கோபம் வந்துச்சு. என்ன கோபம் வந்துச்சுன்னா, நீ யாரா என் தேவனை திட்டுறதுக்கு? நீ யாரா என் ஆண்டவரை பேசுறதுக்கு? என் ஜனங்களையும் திட்டுற? அவன் தாவீது சின்ன பொடிய. இப்போ தாவீது போய் ராஜா கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த கோலியாத்தை நான் சாவடிச்சுட்டு வரேன், எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுங்க. அப்போ சவுல் சொல்கிறான், நீ யுத்தத்துக்கு பழக்கமே இல்லையாப்பா, நீ இது வரைக்கும் சண்டை போட்டதே இல்லையாப்பா. எந்த யுத்தத்துக்கு போகிறோன்னா ஒரு மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறான், நிறைய டெஸ்ட் இருக்கும், நிறைய பயிற்சி இருக்கும், நீ எதுவுமே இல்லாமல் எப்படிப்பா போய் ஜெயிப்பேன்? ஆனால் சவுல் நினச்சிருக்கணும், என்ன நினச்சிருக்கணும் தெரியுமா? கழுதையை தேடி போன என்ன ராஜாவாக்குனவர், இந்த கோலியாத்தை என் கால் கீழே போட முடியும், அது கர்த்தரால் தான் முடியும்னு சொல்லி சவுல் நினச்சிருந்தானா, இவன் போய் நின்னா போதும், கர்த்தர் அவனுக்கு கால் கீழே போட்டிருப்பாரா இல்லையா? நான் கேட்குறேன். ஆனால் அவன் நினப்பெல்லாம் என்னது? இவனை ஜெயிக்க முடியாது, இவனை என்ன பண்ண முடியாது, தோக்கடிக்க முடியாது, இவனை என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பயந்துட்டான். ஆனால் தாவீது சொல்கிறான், நான் ஆராதிக்கிற தேவன், நீ நிந்தித்த அதே தேவனாகிய கர்த்தர் உன்னை என் கையில் கொடுப்பார். இன்னைக்கு உன் தலையை நான் வாங்கி போடுவேன், நீ என் காலில் விழுந்து கிடப்ப. இன்னைக்கு அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார். அந்த விசுவாசத்தோட ஆயுதத்தோட போலங்க ஒரே ஒரு உண்டிகோல் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ அபிஷேகம் பண்ணினவர், உன்னை அழைச்சவர், உன்னை கொண்டு வந்தவர், எப்போ அவனோட ராஜாவாக இருந்த அந்த திட்டத்துக்கு அவன் விலகிட்டானோ, அந்த பயந்துட்டானோ, அப்போவே கர்த்தர் அவனை தள்ளிட்டார். அப்போ தான் தாவீது அந்த மனுஷனை சாகடித்து வரும்போது எல்லா ஜனங்கள் வாயை கேட்கத்தக்க பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இவன் ராஜாவே இல்லை, இவன் ராஜாவே இல்லை. ராஜா செய்ய கொண்ட வேலையை ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் செய்யணும். அப்படியே திட்டம் மாறிச்சு, அப்படியே சித்தம் மாறிச்சு.
இவன் தள்ளிட்டான், இவன் ராஜாத்தில் போய் சிங்காசனத்தில் உட்கார்ந்தான். அப்போ ஒன்று நமக்கு தெரியணும், என்னை அழைச்ச திட்டத்துக்கு நேராக, என்னை அழைச்ச தேவன், எனக்கு கொடுத்த காரியம், எனக்கு செய்தவர், என் குடும்பத்தை கொடுத்தவர் கர்த்தர், சாகிற வரைக்கும் அவர் எப்படி இருப்பார்னா என்னை நடத்த உண்மையுள்ளவராக இருப்பார், என் குடும்பத்தை நடத்த உண்மையுள்ளவராக இருப்பார். நான் என் யோசனைக்கு என்ன பண்ண மாட்டேன், என் திட்டத்துக்கு என்ன பண்ண மாட்டேன், என் செயலுக்கு என்ன பண்ண மாட்டேன், இடம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் ஆண்டவர் திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், ஆண்டவருடைய செயல்பாடு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். காரணம் சொல்லாதீங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீ காரணமே சொல்லாத. மோசே என்ன புஸ்தகத்தை எடுத்து பாருங்க, நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும், நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். யாத்திராக புஸ்தகம் கர்த்தர் அழைக்கிறார். அதுக்கப்புறம் என்னங்க பார்ப்போம், 3ஆம் அதிகாரம் 1-12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அழைக்கிறார். சரி போதும், இது 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நேரம் இல்லை, 4ஆம் அதிகாரம் 10 வாசிங்களேன். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதுக்கு முன்னாடியாவது தேவன் அடியேனை பிழைத்திருக்க பின்னாவது நான் வார்த்தை பேசுறதுக்கு நான் வல்லவன் அல்ல, நான் திக்குவாயி, நான் மந்தனாவு. அவன் என்னென்ன சொல்கிறான் பார் சாக்கு. தேவன் வந்து அழைச்சிட்டாருங்க, அக்கினியில் முட்செடியில் தோண்டிட்டாருங்க, ஈகத்தில் இருக்கிற ஜனத்தை கூட்டுவான்னு சொல்லிட்டாருங்க. ஆனால் அவன் சொல்கிறான், நான் திக்குவாயி, மந்தனாவு, சாக்கு சொல்கிறான் பாருங்க. நான் திக்குவாயாக இருக்கிறேன், எனக்கு பேச வராது, நான் மந்தமான உள்ளவராக இருக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லும் போது கர்த்தர் விட. ஏன்னா மோசே காப்பாற்றப்பட்டது ஒரு விசேஷமானது. அவன் எப்படின்னா, அந்த ராஜா என்ன பண்ணுறான், எல்லா குழந்தையும் வெட்டுறான். அவன் தாய் என்ன பண்ணுறா, ஒரு கூடையில் வச்சு நைல் நதியில் வச்சு மூடி மோசே என்ன பண்ணுறான், நதியில் விட்டுடுறா. அவன் ராஜா அரண்மனையில் வளர்க்கப்படுறான். எல்லா குழந்தையும் சாகும்போது மோசே மட்டும் தப்பிக்கிறார்னா, எதுக்காக ஆண்டவர் தப்பிக்க வச்சார்னா, ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். மோசையை கொண்டு ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். ஏன் நீ சாக வேண்டிய உங்களை சாகாமல் ஆண்டவர் இந்த நாளில் வச்சிருக்கிறார்? நான் கேட்குறேன், என்றைக்கும் நம்ம மறித்து போக வேண்டியது, எவ்வளோ ஆக்சிடெண்ட் பார்க்குறோம், எவ்வளோ கொள்ளை நோய் வந்தது, எவ்வளோ ஆபத்து வந்தது, எல்லாத்துலேயும் கர்த்தர் ஏன் காப்பாற்றினாரு? நான் கேட்குறேன் உங்களை. அன்னைக்கு அப்படி தான் மோசையை காப்பாற்றினார். எதுக்காக? எகிப்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றி கானானுக்கு கொண்டு போனோன்னு கர்த்தர் காப்பாற்றினார். எவ்வளோ சீரியஸாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்திருப்பீங்க, எவ்வளோ வயிறு வலி வேதனை, பிள்ளை பெறும் போதே உயிர் போய், நிறைய பேர் பிள்ளை பெற்கும் போது கூட செத்து போயிருக்காங்க. ஆனால் நீ குழந்தையும் பெற்றுக்கும் போது கூட கர்த்தர் உங்களை காப்பாற்றினார்ல. எதுக்காக? எதுக்காக? ஏதோ ஒரு சித்தத்தை திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த சித்தத்துக்கும் அந்த திட்டத்துக்கும் உங்கள் குறைய நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, குறைய என்ன பண்ணக்கூடாது, தேவனிடத்தில் சொல்லி நிராகரிக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? நிராகரிக்கக்கூடாது. அந்த வர வாய்ப்பை என்ன பண்ணக்கூடாது, காரணம் காட்டி நிராகரிக்கக்கூடாது. நான் சொல்கிறது இப்போ எப்படி புரிய வைக்கிறதுனா, உங்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைய இப்போ மோசே தான் கொண்டு வர நினச்சிட்டார். அவன் சொல்கிறான், நான் திக்குவாய், நான் மந்தனாவு, நான் மந்தமாக இருக்கிற மனுஷன், எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தர் விட்டுட்டாரா? விடவேலை. அவன் தான் வேணும், அவன் தான் போகணும். அப்போவே குழந்தைகளே நான் அவனை காப்பாற்றினேன். எப்போ காப்பாற்றினாரா? குழந்தையிலேயே காப்பாற்றி நைல் நதியிலேருந்து தப்பிக்க வச்சு ராஜ அரண்மனை சேர்த்தது கர்த்தர், அங்கே வளர்த்தது கர்த்தர். எதுக்காக வளர்த்தாரு? எதுக்காக காப்பாற்றினாரு? இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த அத்தனை லட்ச புருஷரையும் மோசே தான் நடத்தணும்னு சொல்லி காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைய உங்களை காப்பாற்றினது எதுக்குன்னா, சும்மா வந்தோம், ஏதோ ஆராதனை கலந்துக்கிட்டோம், ஏதோ போனோம் இல்லை, அவர் சித்தத்தையும் அவர் திட்டத்தையும் அறிந்து வாழ்வதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ இதோ கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை பேர் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறீங்க? எத்தனை பேர் ஒரு திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஒரு காலத்தில் நான் கூட தேவன் அழைக்கும் போதெல்லாம் வரவே இல்லை, கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டானா, நான் எங்கள் பாஸ்டர் கூட உட்காந்து பார்த்துருக்கேன். அவர் படுற கஷ்டம், நைட்டெல்லாம் தூங்காமல் ஜெபிச்சுக்கிட்டு, இந்த குடும்பத்துக்காக அந்த குடும்பத்துக்காக, இதெல்லாம் பார்த்து நான் வேறு எந்த ஊழியம் வேணால் செய்கிறேன், இந்த பாஸ்டர் ஊழியம் மட்டும் நான் செய்யவே மாட்டேன். நான்லாம் நிராகரித்தேன், வேணானே சொன்னேன், வரமாட்டேனே சொன்னேன். என் பாஸ்டர் 10 வாட்டி கூட என்ன வேலை வேணால் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் செய்கிறேன், ஆனால் இந்த ஊழியம் மட்டும் வேணாம். ஏன்னா எனக்கு தெரியும் எங்கள் பாஸ்டர், ஏன்னா அவரும் ஒரு மனுஷன்தான், பாஸ்டர் ஒன்றும் வானத்துலேருந்து குதிக்கலை.
மோசே ஒன்றும் வானத்திலேருந்து குதிக்கலை, எல்லாம் மனுஷன்தான். உங்களை மாதிரியை விட அதிகமான பாடுகள் யாருக்கு இருக்குன்னா ஊழியக்காரங்களுக்கு தான் இருக்கும். அதுவும் மந்தை மேய்க்கிறாங்க தான். சுவிசேஷர் கூட பிரச்சனை இல்லைங்க, 4 பேர் 4 இடத்துல சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த மேய்ப்பன் இருக்கிறான் பாருங்க, அதாவது எப்படின்னா ஒரு தகப்பன் இருதயம் வந்துடும். எப்போ ஒரு மேய்ப்பன் வந்துட்டானோ அவன் தான் பெத்த பிள்ளை மாதிரி வந்துடும், தான் பெத்த குடும்பம் மாதிரி வந்துடும், தான் வளர்ந்த பிள்ளைங்க மாதிரி, நான் வளர்க்குற பிள்ளைங்க மாதிரி வந்துடும். இப்போ ஒரு குடும்பம், இப்போ இத்தனை குடும்பம் இருக்கிறீங்க நம்ம சபையில், எவ்வளோ ஒருத்தர் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒருத்தர் நல்லா ஆகிட்டோன்னா இன்னொரு குடும்பத்துக்கு பிரச்சனை, இந்த குடும்பம் நல்லா ஆயிடுச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை. ஐயோ, மாற்றி மாற்றி வரும்போது நாங்கள் எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும்? இது வரைக்கும் நிற்கிறது கர்த்தர் அழைச்சாரு, அவர் சித்தத்தை நிறைவேறணுமே தான். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைய என்ன வந்தாலும் காரணம் சொல்லக்கூடாது, என்ன வந்தாலும் சாக்கு சொல்லக்கூடாது, நம்ம குறைகளை நம்ம வெளிப்படுத்தவே கூடாது. தேவனுடைய திட்டம் எதுவோ, தேவனுடைய சித்தம் எதுவோ அதுக்கு தான் நான் அர்ப்பணிக்கிறேன், அதுக்கு தான் என்னை நான் தருகிறேன்னு சொல்லி நீ ஓடி வந்தினா உனக்கு மேன்மை கர்த்தர் அங்கே வச்சிருக்கிறார், உங்களுக்கு மகிமை கர்த்தர் எடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6லேருந்து 10. தயவுசெய்து இது ரொம்ப நல்ல, அவங்களுக்கு இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். 6லேருந்து 10, பக்கம் 306வது பக்கம். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்று எண்ணுகிறேன். நான் தேவனே, உம் சித்தத்தின்படி செய்ய இதோ நான் வருகிறேன். நல்லா சொல்ல, புத்தக சுருளில் என்ன குறிச்சு என்ன எழுதி இருக்கிறதோ வாசிங்க. காணிக்கையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை. இதோ இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம். அப்போ இங்க நல்லா கேளுங்க, தேவன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவரு பிதாவின் சித்தத்தின்படியே என்ன பண்ணியிருக்காரு, இதோ வருகிறேன், இதோ என்னை தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார். அவருடைய சித்தத்தின்படினா என்னன்னா, பழைய ஏற்பாடு காலத்தில் பலிகள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணுவாங்க, பாவம் செஞ்சிட்டா, ஒருத்தனை பண்ணிட்டா, எல்லா காரியத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, குற்றமில்லாத பலி, போஜன பலி, பாவ நிவர்த்தியாக்குற பலி, அப்புறம் பான பலி, இப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு பலி செலுத்தணும். நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் என்னது, பலி செலுத்தியே ஆகணும். இப்போ ஆண்டவர் சொல்றார், இதோ பிதாவே, நீ பலியெல்லாம் இப்போ கேட்கல, உங்கள் சித்தத்தின்படி என்னையே நான் என்ன பண்ணுறேன், பலியாக என் ஜனங்களுக்காக நான் தருகிறேன், நான் வருகிறேன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே பிதாவின் சித்தத்துக்கு பலியாக ஒப்பு கொடுத்தார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது ஆண்டவருடைய பிள்ளையே? அப்போ இயேசுவே பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறாருன்னா நம்மெல்லாம் ஏமாத்துறோம் சொல்லுங்க, நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அவர் பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஓரம் வச்சுட்டு என் பிதாவின் சித்தத்துக்கு படியே என்னையே நான் ஒப்பு கொடுக்க போகிறேன், என்னையே நான் தரப்போகிறேன், அவர் சித்தப்படியே என்னை உடைக்கட்டும், அவர் சித்தப்படியே என்னை வளையட்டும். ஏன் தெரியுமா ஆன சொன்னார், அவர் சித்தம் இல்லாமல் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட என்ன ஆகாதான். ஒருத்தவங்க உங்களை திட்ட வராங்கன்னா தேவன் அனுமதிச்சதான். தாவீது அதை தெரிஞ்சுப்பார். ஏன்னா ஒருத்தன் சிமியே என்று சொல்லப்படுவன் தாவீதை ரொம்ப நல்லா பேசினான், தேவையில்லாத பேசிட்டான், அவன் ராஜாவாக இருக்கும்போது பேசிட்டான். தேவன் அனுமதிச்சிருக்காருப்பா. அவன் சொன்ன ஒரே வார்த்தை என்னது, யார் அனுமதிச்சா, தேவன் அவனை பேசும்படி அனுமதிச்சிருக்கார். அவர் சித்தம் இல்லாமல் அவன் பேசக்கூட முடியாது. யார் சித்தம் இல்லாமல், தேவன் சித்தம். ஏன்னா நான் யாருடையவன், கர்த்தருடையவன். இந்த சரீரம் யார் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது. அவர் சித்தம் இருந்தால் தான் அவன் என்ன பண்ண முடியும், திட்டவோ பேசவோ தூஷிக்கவோ முடியும். அப்படின்னா இது யார் அனுமதிச்சதுன்னா கர்த்தர் அனுமதிச்சது. அதுக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, தாவீது நினச்சிருந்தா சிமியோனை ஒரே நாளில் கொண்டு எடுக்க முடியும். பக்கத்தில் இருக்க பட தளபதி கேட்குறான், நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு,